வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸர்சைஸ் 2.7ல 8th சம் ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் எனில் 3 பவர் ஏ 3 பவர் பி 3 பவர் சி ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அமையும் என காட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோமா. இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட் என்னன்னா, ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ஏபிசி ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசையில் பொது வித்தியாசம் சமமாக இருக்கும். அப்படி தானம்மா? பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பி. அப்படி தானம்மா? பொது வித்தியாசம் சமமாக தானே இருக்கும். ஸோ அப்போ நம்ம இங்கே பாருங்கள், பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பி. ஸோ பி இந்த மைனஸ் பி மைனஸ் ஏ இங்கே கொண்டு வருவோம். இந்த ஸோ தட் இஸ் ப்ளஸ் பி, இங்கே சி. பியும் பியும் சேர்த்தா 2b மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி. தென் நெக்ஸ்ட் 2b ஈக்குவல் டு சி ப்ளஸ் ஏ. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி. 2b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி. ஓகேவாம்மா? இதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு. கிவனை நம்ம கண்டுபிடிக்கும். ஏபிசி என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அமையும். ஃபஸ்ட்டு ஏபிசி கூட்டுத்தொடர் வரிசையில்னா இதனுடைய பொது வித்தியாசத்தை நம்ம எழுதியிருக்கோம். 2b ஈக்குவல் டு என்னது? ஏ ப்ளஸ் சி. ஸோ பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி பை 2. இது கிவன். தென் நெக்ஸ்ட்டு 3 பவர் ஏ 3 பவர் பி 3 பவர் சி ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் அமையும் என காட்டுக. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, 3 பவர் ஏ 3 பவர் பி 3 பவர் சி ஒரு பெருக்குத்தொடர் வரிசை எனில் என்ன செய்யணும்னா, பெருக்குத்தொடர் வரிசையில் இப்போ பாருங்கம்மா, பொது வித்தியாசம் எப்படி சொல்லுவாங்க? பெருக்குத்தொடர் வரிசைக்கு பொது வித்தியாசத்தை நம்ம எப்படி எழுதுவாங்க? 3 பவர் பி பை இரண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு ஈக்குவல் டு 3 பவர் சி டிவைடட் பை 3 பவர் பி. இப்படி தானம்மா? T1 T2 T3 பெருக்குத்தொடர் வரிசைனா ஆர் எப்படி சொல்லுவாங்க? T2 பை T1 T3 பை T2. இப்படி தானம்மா நம்ம பொது விகிதம் எழுதுவாங்க பெருக்குத்தொடர் வரிசை. அப்போ 3 பவர் பி டிவைடட் பை 3 பவர் ஏ ஈக்குவல் டு 3 பவர் சி டிவைடட் பை 3 பவர் பி. இப்போ 3 பவர் பி டிவைடட் பை 3 பவர் ஏ 3 பவர் சி டிவைடட் பை 3 பவர் பி கிராஸ் பெருக்கல். ஓகேவாம்மா? ஸோ 3 பவர் பி இன்ட்டு 3 பவர் பி 3 பவர் சி இன்ட்டு 3 பவர் ஏ. இதில் எனது குறுக்கு பெருக்கல். ஸோ 3 பவர் 2b. கரெக்டாக என்ன பாருங்கள், ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என். பேஸ் சேமாக இருக்கா? இங்கே பாருங்கள் 3 3 சேமாக இருக்கா? அப்போ என்ன செய்யணும்? 3 பவர் பி ப்ளஸ் பி ஈக்குவல் டு 3 பவர் சி ப்ளஸ் ஏ. ஸோ 3 பவர் 2b ஈக்குவல் டு 3 பவர் ஏ ப்ளஸ் சி. ஓகேம்மா? சி ப்ளஸ்னா ஏ ப்ளஸ் சினா ஒன்று தான். இது என்ன செய்யணும்? நிரூபிக்க வேண்டும். எனது இது இப்போ இங்கே பாருங்கம்மா, என்ன செய்யணும்னா நிரூபிக்க வேண்டும்னா இப்போ LHS இது என்னது? LHS இது என்னது? RHS. இப்போ LHS என்னென்னா எடுத்துருக்கோம். LHS எப்படி? 3 பவர் 2b ஈக்குவல் டு 3 பவர் 2 இன்ட்டு பி என்னதுமா? பி நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோமா? பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி பை பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் சி பை 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 கேன்சல் ஆகிடுது. 3 பவர் ஏ ப்ளஸ் சி தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? RHS. பாருங்கள், LHS ஈக்குவல் டு RHS. இது என்னது? ஸோ 3 பவர் ஏ
3 பவர் பி 3 பவர் சி ஒரு பெருக்குத் தொடர். ஒரு நம்ம வந்து LHS ஈக்குவல் டு RHSன்னு கொண்டு வந்திருக்கோம்ல, அப்போ இது வந்து ஒரு பெருக்குத் தொடர். ஓகேம்மா, இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் ஓட விட்டு பார்க்கணும். இது கூட்டுத்தொடர் வரிசையில் வந்து இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு, அதை பேஸ் பண்ணி b ஈக்குவல் டு a + c/2ன்னு கொண்டு வந்திருக்கோம். ஓகேம்மா, தென் நெக்ஸ்ட்டு 3 பவர் a 3 பவர் b 3 பவர் c ஒரு பெருக்குத்தொடர் வரிசைன்னு இதை வந்து நம்ம என்ன செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேம்மா, இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்க. ஓகேவாம்மா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.